எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும், எந்த இடத்துல எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும், தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வார். அந்த வார்த்தைக்குள்ளே நின்று அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் ஏற்ற காலங்களை பார்த்து, நேரங்களை பார்த்து அந்த வாக்களித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் மனுஷன் ஆண்டவரை யார் என்று அறிவதற்கும், மனுஷன் யார் என்று, அவர் யார் என்று நன்றாய் புரிந்து கொள்வதற்கும் கர்த்தர் ஒரு பெரும் காரியங்களை நமக்கு செய்து கொடுத்தார். நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் வேற எங்கேயோ இருந்த விசுவாசம், வேற ஏதோ தெய்வத்தை நம்பிக்கொண்டிருந்த விசுவாசம், இந்த உலகம் சொன்னபடி, அப்பா அம்மா சொன்னபடி அநேக தெய்வங்களை நம்பி ஒரு காலம் ஓடணும், ஒரு காலம் அதில் இணைந்து கொண்டு அறியாமல் இந்த நாட்களில் புற மக்கள் ஓடுகிறது போல நாமும் ஓடணும். ஓடி தளர்ந்த இடங்கள், விழுந்து போன இடங்கள், தள்ளாடின இடங்கள், நிற்க முடியாத இடங்களில் மெல்ல மெல்ல தளர்ந்தினி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி இருந்த இடத்துல தான் இந்த விசேஷமான தேவனை நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அதான் அவரை வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்து எழும்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம் எப்படி விசுவசிக்கிறோம்? அநேக தெய்வங்கள் உண்டு என்று சொல்லி விசுவசித்திருந்த நாம், இப்போது நமக்கு புரிகிறது அந்த தெய்வங்கள் எல்லாம் சும்மா, அது ஏமாற்றப்படுகிற தெய்வம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்மை நேசித்ததினால அவர் மரித்து உயிரிழந்திருக்கிறார். அதனால நாம் அவரை தெய்வம் என்று சொல்லி நம்ம தொழ வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். அவர் மரித்து உயிர் திரும்பி அவர் சும்மா போகவில்லை, நமக்கு சகலதையும் கற்றுக் கொடுத்து பலமாய் ரூபிக்கப்பட்ட ஒரு தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று பார்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனபடி உங்கள் கவலைகளை, உங்கள் பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டு எனக்காக மரித்து உயிர் திரும்பி எனக்காக ரத்தம் சிந்தி இதெல்லாம் செய்திருக்கான்னு சொன்னால், எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்ய வல்லவர் என்று சொல்லி உங்கள் விசுவாசம் அதன் மேல் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். அல்லேலூயா. அதை உறுதியாக நீங்கள் பிடித்து கொண்டீங்கன்னு சொன்னால், உறுதியாக நீங்கள் நிற்பீங்கன்னு சொன்னால், உறுதியாக நீங்கள் அதில் வெலப்பட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாகவே அந்த உயிர் தெழுதல் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மறைந்து ஒரு இடத்துல கட்டி போடுறது அல்ல, அது உங்களுக்குள்ளே வெளிப்படும்படி அவர் மரித்தோர்ந்து எழும்பி இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாளிலே பெந்தேகோஸ்து அனுபவம் உள்ள நல்ல திருச்சபைகளுக்குள்ளே, மனிதர்களுக்குள்ளே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே வந்ததுனால நமக்கு மிகுந்த விசுவாசம் உண்டாயிடுச்சு. நமக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, நமக்கு கஷ்டம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, நம்மை அழகாய் நடத்துறதை கண்டுபிடிச்சிட்டோம், நம்மை தாங்கிறதை கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறதை கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு இருக்கிற நோய்களிலிருந்து விடுதலை தருகிறதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி ஒன்றொன்றாய் கண்டுபிடித்து இப்போ என்ன செய்கிறோம்? நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இப்போ அந்த சந்தோஷத்திலேயாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த சந்தோஷத்திலேயாக நம்ம நிம்மதியாக இருக்கிறது, அந்த சந்தோஷத்தில் தான் நம்ம சமாதானமாக இருக்கிறோம். ஆமென்.
அது என்னை ஒருபோதும் கைவிடாது. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாது. எனக்காய் மரித்து உயிர் தெழுந்தவர் எனக்குள் இருக்கிறதுனாலே அது ஒருபோதும் கைவிடாது. கடைசி வரை என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு என்னை அவரோடு உயிர்ப்பித்து அந்த ராஜ்யத்தில் கொண்டு போகும் என்றுள்ள நம்பிக்கை நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் காண்பித்திருக்கிறபடி தேவ சபை தைரியமாய் கிருபாசனத்திலே சேரும்படி கர்த்தருடைய ஸ்லாக்கியத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரராய் சிநேகம் உள்ளவர்களாகவும் படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவளமாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவராய் இயேசுவை அறிய வேண்டும். அவர் நமக்காக உயிர் தெழுந்ததெல்லாம் உண்மைதான். ஆண்டவராய் தேவனை நெருங்கி அறிய வேண்டும். அதற்கு என்ன வழி? ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பேசுறாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன வழி? அவர் நெருங்கணும், கிட்ட சேரணும். ஏதோ ஒரு விடுதலைக்காக அல்ல, நீங்க இடம் கொடுக்க வேண்டும். நான் மாற மாட்டேன்னு சொன்ன அவரால் உங்களுக்கு அவரை குறித்து ஒரு நன்மை அவரிலிருந்து கிடைக்காது. நான் சேஞ்ச் ஆக மாட்டேன்னு சொன்னா அவரால் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப அவர் தேவன் என்று ரூபித்திருக்கிறா, வழியை சரியாய் காண்பித்திருக்கிறா. நம்ம இனி என்ன செய்யணும்? அவரோடு கிட்டி சேருவதற்குள்ள எல்லா காரியங்களையும் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் கிட்டி சேர்ந்து பெற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த சபை கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த கூடாரத்தை வைத்திருக்கிறார். இது ஒன்று நாங்கள் பேசுறதுனால ஒன்றும் ஒரு பலன் உங்களுக்கு கிடையாது. யார் பேசினாலும் பலன் கிடையாது. பேசுறதெல்லாம் சரிதான், அது வர நான் வெளிப்படுத்தி தரேன். நீங்கள் சரியா ஆண்டவருக்குள்ளே நீங்கள் தான் தனித்தனி பொறுப்படுத்தி சேர வேண்டும். அது யாராலையும் இயேசுவோடு சேர்த்து தரவோ தூக்கி உயர்த்தி பரலோகத்தில் கொண்டு போவோ எந்த மனுஷனாலும் முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது. எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இயேசுவிடத்தில் நாங்கள் சேர்ந்தால் தரிசனங்கள் மூலமும் அபிஷேகத்தின் மூலமும் ஒவ்வொரு நாளும் அவர் எதை விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்து தீர்க்க முடியும். நீங்கள் அதை சரியாய் செய்ய செய்ய அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இணைகிறது, உன்னை அழகாய் நடத்த போகிறது. அதை சரியா நமக்கு புரியாவிட்டால் எல்லா அனுபவங்களும் வேஸ்டா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரரை அப்படியான இப்படி இருக்கிறதுனால இந்த பூமியிலே ஒன்று நிலை நிற்காது என்று அறிந்திருக்கோம். அப்ப மாயமற்ற ஒரு சகோதரராக, மாயமற்ற ஒரு சகோதரிகளாக நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவிடத்தில் ஒரு மாயம் இல்லை, இயேசுவிடத்தில் ஒரு அக்கிரமம் இல்லை, இயேசுவிடத்தில் ஒரு அநியாயம் இல்லை. எந்த பாவம் இல்லாதபடி தன் சரீரமே நமக்கு பலி செலுத்தினபடினாலே இனி நான் மாயம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபையிலே மாயம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் மாயம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நேரே நடப்போம், சீராக நடப்போம். மாயமற்ற சகோதரர்களாய், மாயமற்ற சகோதரிகளாய் நடக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது சீக்கிரமா நம்முடைய முடிவு இருக்கும். அது சீக்கிரமா இயேசு வரப்போறா. அது சீக்கிரமா நம்முடைய முடிவு இருக்கிறதுனால எவ்வளவு ஸ்பீடாக, எவ்வளவு வேகமாக நாம் மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி நீங்கள் அர்ப்பணித்தால் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மாயமற்ற வாழ்க்கையை உங்களுக்கு தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிநேகமுள்ளவர்களாகவும் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. அப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வந்ததினாலே எப்போது நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவி பெற்ற பிள்ளைகளை அவர் தகப்பன் கண்காணிக்கும் போல, ஒரு தாய் கண்காணிக்கும் போல உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிள்ளையாய் மாறினதுனால, அப்ப பிள்ளைய மாறினதுனால கண்காணித்தவர் என்ன செய்கிறாராமா? நீங்கள் அந்த ஆவியிலே சத்தியம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா. கைசலாம். அந்த தேவன் தந்த ஆவியிலே, தெய்வ ரூபத்திலே அவர் எப்படி சத்தியம் உள்ளவராய் இருந்தாரோ அதை போல நீங்களும் நானும்
ஒரு சத்தியம் உள்ள வாழ்க்கை வாழ இயேசு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சத்தியத்தில் வாழும், அதுதான் கிறிஸ்தவம். எத்தனை பேர் தேவ ஆவியில வாழும், அதுதான் கிறிஸ்தவம். எத்தனை நபர் அன்பிலே வாழும், அதுதான் கிறிஸ்தவம். எத்தனை பேர் இயேசு மரித்து உயிர் தெழுந்ததை விசுவாசிக்கிறோம், அந்த கிறிஸ்தவம் எல்லாம் அதுதான். அதிலே வாழ ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பலன் கிடையாது. சபைக்கு போறதுனாலே பலன் கிடையாது. உங்களுக்கு நன்றாய் தெரியும், ஒரு சின்ன கூட்ட மக்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த ரட்சிப்பு இன்றைக்கு நிறைவேறவில்லை. அந்த ரட்சிப்புக்கு நிறைவேறினால் இயேசு சீக்கிரமாய் வந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு இன்றைக்கு சபைக்கு நிறைவேறவில்லை. சபைக்கு பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஒவ்வொரு விதமாய் பேர் சொல்லி அழைக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. நீங்கள் தான் கிட்ட சேர்ந்து எந்த கிரியைகளை செய்யணுமோ அந்த கிரியைகளை ஆண்டவருக்கு என்று செய்து நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி போனால் நீங்கள் சுத்தமாக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி வஞ்சகங்களும் கள்ளங்களும் ஏமாற்று புத்தியும் தந்திரங்களும் இருக்கக்கூடாத காரியம். இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. அப்படி அந்த பூமியில உங்களுக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியிலும் சத்தியத்திலும் கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறபடியினால், அல்லேலூயா, ஆவியினாலே நீங்கள் சுத்திகரிக்கும் போது நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கிறதா. ஆத்மா சுத்திகரித்தாதான் இந்த சரீரத்திலே ஆண்டவர் உறவு வைக்க முடியும். நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீ என்ன ஆத்மாவிலே நேசிக்கவில்லை கணவனை பார்த்து சொல்றீங்கல்ல, நீ வாயினால தான் சுடுகிறீர் வட, ஆனபடி ஆத்மாவிலே என்ன நேசிக்கல என்று சொல்றீங்கல்ல. உன் மனைவியை பார்த்து சொல்றீங்கல்ல, நீ பழைய நாட்கள் ஆத்மாவில நேசிச்ச, இப்போ ஆத்மாவில நேசிக்கலன்னு நம்ம சொல்றோம் இல்ல. அதை போல ஆண்டவர் மாம்சத்தில் நேசிக்க சொல்லல, அவர் தந்த ஆவியிலும் ஆத்மாவிலும் நேசிக்க கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அவர் தந்த ஆவியிலும் அவர் தந்த ஆத்மாவிலும் நேசிக்கும் போதுதான் உங்களை பூரணப்படுத்த முடியும். மாம்சத்தில் சொல்லினாலேயோ மாம்சத்தில் செயல்னாலேயோ மாம்சத்தில் கிரியையினாலேயோ இயேசுவிடத்தில் யாரும் சேர முடியாது, யாரும் சேர முடியாது. ஆனபடி உங்கள் ஆத்மாவை ஆவியில் ஆக்கி கொண்டு நீங்கள் நாளுக்கு நாள் சத்தியத்தில் வாழுங்க. கர்த்தர் உங்களை அவரோடு சேர்த்துக் கொள்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுத்த இருதயத்தோடும் ஒருவர்கள் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தோடும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டுமா? இந்த அன்பை தான் ஆண்டவராய் இயேசு எதிர்பார்க்கிறார். தாழ உள்ள வசனங்களை படித்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த அன்பு நமக்கு இல்லாவிட்டால் இயேசுவோடு சேர முடியாது. நான் பேசுகிற வார்த்தை ஒரு பலனும் கிடையாது, என் செயல்பாடுகள் ஒரு பலனும் கிடையாது. நீங்கள் அப்படித்தான். உங்க வார்த்தைகளோ உங்க செயல்பாடுகளோ ஏதாவது பலன் செய்ய வேண்டுமானால் தேவ சித்தத்துக்கு உங்களை தேவன் தந்திருக்க ஆவியிலேயும் ஆத்துமாவிலேயும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ். இதை நீங்கள் ஒப்பு கொடுக்காம இருந்தால் ஒன்றுமே அவரோடு சேரவும் முடியாது, அவரிலிருந்து ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தன்னுடைய மகிமை ஒருபோது உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஆமென். தேவன் தன்னுடைய மகிமையை ஒரே பேரான குமாரனுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டுமானால் உங்களை எந்த அளவில் ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறாரோ அந்த அளவில் தேவ சபை சுத்திகரித்து முன்னே போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் அர்ப்பணிங்க. அப்போது நிறைய சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில வரும். தேவ சித்தம் செய்வதற்கு உங்க வாழ்க்கையை சமர்ப்பீங்க. அப்போது உங்க வாழ்க்கை நன்றாய் அமையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உலகத்துக்குரிய சந்தோஷத்தில் போனா உங்க வாழ்க்கை அமையாது. உலகத்துக்குரிய நிம்மதியை தேடினா சமாதானம் கிடைக்காது. உலகத்துக்குரிய சந்தோஷத்தை தேடினா பரலோக ராஜ்யம் உங்களை கைவிட்டு விடும். ஆனபடி அதை எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி வெறுத்து தான் மகிமைப்பட்டாரோ அதை போல மகிமைப்பட பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி உங்களை நாளுக்கு நாள் தேவ கிருபையினாலே நிறைக்க போற எல்லா தயவுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் முதல்ல கீழ்ப்படிங்க, அப்பதான் உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியும். அப்பமார்கள் கீழ்ப்படிந்தாதான் மக்கள் கீழ்ப்படியும். அப்ப ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுத்தாதான் பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். அப்பா பரிசுத்தாய் பெற்றாதான் பிள்ளைகளுக்கு பரிசுத்தாய் பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். அம்மா பரிசுத்தாயில் நிரம்பினாதான்
மற்ற உங்க மகளுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியும். இது ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் எப்படி ஆனாலும் குருடன் தான் நீங்க இல்லை. நானும் இந்த அனுபவம் இல்லாவிட்டால் எவ்வளவு சுவிசேஷம் நீங்கள் அறிந்தாலும் இந்த அனுபவங்கள் ஒருவருக்கு இல்லாவிட்டால் நாம் எல்லாமே குருடன் தான். பிரசங்கிகள் சொல்லும் போல கேட்டு நாம் செத்தே போய்விடுவோம். அதனால அந்த ஆண்டவர் சொன்ன குருடனை கூட நடத்தினால் 2 பேரும் குழியில் விழுந்து செத்து போவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. யார் குருடன்? கர்த்தரை காணாதவன், கர்த்தரை தரிசிக்காதவன், கர்த்தரை கண்டுகொள்ளாதவன், கர்த்தருடைய சித்தத்தை அறியாதவன், கர்த்தருடைய பிரமாணத்தை குறித்தும் கர்த்தருடைய சித்தத்தை குறித்தும் அறியாமல் இருக்கின்ற எவருமே குருடன். அந்த குருட்டு கண்ணை தீர்ப்பதற்கு தான் அபிஷேகத்தை தந்தார். அந்த குருட்டு கண்ணை மாற்றுவதற்கு தான் தேவனுடைய சேரும்படியான சிலாக்கியத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்களும் சில அபிஷேகம் பெற்ற உண்டு. ஆனபடி பிள்ளை சரியில்லைன்னு சொல்லி காரியம் இல்லை. முதல்ல நாம் சீராகுவோம், கிறிஸ்தவத்தை குறித்து அறிவோம். என்னைக்கு நம்முடைய நாட்கள் அல்ல. சடுதியில் ஒரு ஆபத்து வந்தால் எங்கே போவோம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சடுதியிலே ஆண்டவர் அறியாம, ஆத்துமா தேவனோடு சேராம, இயேசுவை பற்றி ஒரு ரிசல்ட்டும் இல்லாம, அந்த பரலோக ராஜ்யம் ஜெபத்திலே திறக்காம உங்க வாழ்க்கை போனால் நாம் கடைசியில எல்லாரை போலையும் பரிதபிக்கப்படுவோம். அது இல்லாமல் இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் பேரா இருக்க நீங்கள் ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. அந்த வழியை திறப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. அது வேத வசனத்தில் இருக்கிறது. அது ஒரு பாஸ்டர் மாத்திரம் அல்ல, ஒரு ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல. நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏமாந்து போகாதீங்க. எந்த சாபனம் உங்களை கொண்டு போக முடியாது. யாரும் உங்களை கரம் பிடித்து கொண்டு போக முடியாது. அப்படி வேதத்தில் ஒரு இடமும் இல்லை. அப்படியான பவுல் சொல்லி இருப்பார், நான் கொண்டு போறான்னு சொல்லி. ஆமென். பின்பற்றத்தான் சொன்னார். ஃபாலோ மீ, என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னார் பவுல். நான் இயேசுவை பின்பற்றது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி இருக்கிறார். இந்த கிறிஸ்தவம் அருமையான சகோதரி மகளை மங்கி போய் கொண்டிருக்கின்ற காலம். கிறிஸ்தவத்துக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கிடையாது. கிறிஸ்தவம் ஒரு பாட்டிலும் சின்ன ஆராதனை போய் கொண்டிருக்கின்ற காலம். கிறிஸ்தவம் ரொம்ப மங்கி கொண்டிருக்கின்ற காலம். நீங்கள் எழும்பினால் அந்த கிறிஸ்தவம் நம்முடைய சபைக்குள்ள நிற்கும். நீ மாற்றம் உண்டாகுவா என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மாற்றத்தை தேவன் தர வேண்டும். பிறந்த பிள்ளை போல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல 23வது வசனத்தை படிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. நல்ல தேவ சபை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியான உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்து முன் நாட்களிலே அழிவுள்ள வித்திலே கடந்தோம். சடங்கு சடங்கு மனிதன் காட்டுவது போல சடங்குல கடந்த நாள் என்ன கும்பமேளமா 55 கோடி மக்கள் சானம் பெற்றார்களாம். அல்லேலூயா. சடங்கு இந்த மனுஷன் உண்டாக்குறது. இந்த அதிகமான ஜனங்கள் சடங்கிலே போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை தரிசிக்காம, ஆண்டவரை புரியாம. ஞான ஸ்நானம் என்பது இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பேரிலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, ஞானஸ்நானத்துக்கு ஒரு விதிமுறைகள் உண்டு. ஆமென். அதுக்கு பின்பாக ஒரு விதிமுறைகள் உண்டு. அதுக்கு பின்பாக ஒரு சுத்திகரிப்பு உண்டு. இந்த சுத்திகரித்த பின்புதான் அழிவில்லாத ஒரு சரீரமாய் மாற்ற இயேசு இறங்கி வருவார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நீங்கள் இனி அழியக்கூடாது. அழிவுள்ள வித்து என்பது மனுஷர் கட்டுக்கதை, மனுஷ தந்திரம், மனுஷ மூளை. மனுஷ அறியாம தனக்கு தானே பரலோகம் பெயரிடலாம், தனக்கு தானே ஆண்டவரை சந்திக்கலாம்.
தேவனுடைய வார்த்தை ஒன்றும் கைகொள்ள வேண்டிய தேவையில்லை. அம்மாவையோ அப்பாவையோ சகோதரனையோ யாரை நேசிக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி எங்கே பைபிள் சொல்லவில்லை, எங்கே சொல்லவில்லை. கண்ணிலே காண்கிற நல்ல காரியங்களை செய்ய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நாம் இன்றைக்கு அநேகர் அழிவுக்குரிய வித்தலைத்தான் இருக்கோம். அல்லேலூயா, அழிவுக்குரிய வித்தலை இருக்கோம். பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் அப்படி இருக்க கூடாது, அது மனுஷ கட்டுக்கதையிலே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அழிவுள்ள வித்தலை அல்ல, என்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவவசனமாகிய அழிவில்லாத வித்திலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஞானமாய் எழுதியிருக்கிறார். ஞானமாய் அவருடைய அனுபவத்தை தேவனை கண்டும் பார்த்தும் அவர் பூமியிலே ஆவியிலே இறங்கி வந்த எல்லா மகிமை குறித்தும் தான் இந்த வசனத்தில் தேவ சபைக்கு ஆண்டவராய் இயேசு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடி ஒன்று அழிவுள்ள வித்தினால் அல்ல. எதனால? பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றதுனால, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்ததுனால நாம் எப்படிப்பட்ட அழிவில் இருந்தோம் என்று சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஆமே. பரிசுத்த ஆவி எப்ப வந்தது என்று சொன்னால், உங்களை திருமுழுக்கு பண்ணி பாவ மன்னிப்பு என்று கழுவி உங்களை சுத்திகரித்து, இந்த இயேசு எனக்கு வேணும், நான் இனி உலக வழிபாடுகளை சிக்கிக்கொள்ளாதபடி உலகத்தை எல்லாம் விட்டு இந்த அழிந்து போற வார்த்தை எனக்கு வேண்டாம், அழிவில்லாதது வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவர் நமக்குள்ளே ஜனனம் வைத்தார். அல்லேலூயா. மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு வந்த பின்புதான் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த மறுபிறப்புக்கு பின்புதான் உங்களுக்கு வெளிச்சம் சரியாய் புரிஞ்சிருச்சு. இன்றைக்கு இந்த மறுபிறப்பு இல்லாம தான் அநேக சகோதரர்களுக்கு வெளிச்சம் இல்லை, புரிந்து கொள்வதில்லை. காம வெறி கொண்டு வழக்கு சண்டைகள் ஒன்றுமே தெரியாத போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுமாய் எந்த சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. அது ஒரு ஸ்திரீயானாலும் சரி, புருஷனானாலும் சரி, தேவனால் சரியாய் ஜெனிக்காவிட்டால் அவர்களாலே இயேசுவோடு நடக்க முடியாதுங்க. நீங்கள் இயேசுவோடு நடக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்துல சரியாய் தெளிந்த பிள்ளைகளாய் ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா. சரியா புரிந்து கொண்டால் நாம் அபிஷேகத்துக்குள்ள நிரம்புவதற்கு தேவன் உங்களுக்கு இடம் தருவாராக. அல்லேலூயா. அப்போ நம்ம அழிவுள்ள வித்து என்பது அதுல ஒரு ஜீவனும் இல்லை. ஜீவன் இல்லாத தெய்வங்கள், ஜீவன் இல்லாத மார்க்கங்கள், தேவையில்லாத மார்க்கங்கள், ஒன்றுமே சக்தி இல்லாத மனுஷனை கொலை செய்கிற அந்தகார கிரியைகளுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாய் இருந்தோம். அல்லேலூயா. முன்னாட்களில் அந்தகார கிரியைகளுக்கு கட்டுப்பட்டுள்ளவர்களாய் இருந்தோம். இப்ப அப்படி இல்லை. ஜீவனுள்ள வசனத்தை நாம் கை கொண்டபடியினாலே மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் பேதுரு சொல்லுகிறான். அப்ப நீங்கள் மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டபடியினாலே, ஜனனம் என்பது பழைய நாட்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற அந்த ஜீவன் மரணத்துக்குரிய ஜீவன். இந்த உலகம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனுஷன், அவன் பாட்டில் இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், வேணுமான சாதா மனுஷனா இருக்கலாம், தொழில் இருக்கலாம், சிலை வழிபாடுகள் உள்ளவனா இருக்கலாம், வேறு ஜாதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லாருமே அவன் வாழுகிறான். ஆனா மரணத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு விறகு எப்படி எரிய போகிறதோ அதை போல தன் சரீரம் எரிவதற்கு நேராய் தன் சரீரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நாம முன்னே அழிவுள்ள சரீரமாத்தான் இருந்தோம், அழிவுக்குள்ளதான் இருந்தது. அந்த அழிவுக்குள்ள சரீரத்திலிருந்து மீட்டெடுத்து அழியாத ஒரு சரீரமாய் நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அழியாத சரீரமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அப்படி இந்த பூமியிலே பிறந்து என்ன லாபம்? சம்பாதித்து என்ன லாபம்? பணம் உண்டு பண்ணி என்ன லாபம்? கோட்டைகளை கட்டி என்ன லாபம்? ஆஸ்திகளை சேர்த்து என்ன லாபம்? ஒரு பலனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடி நீங்கள் அழிவில்லாத வித்திலே ஜெனிப்பதற்கு
பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகம் பாவம்தான். இந்த உலகம் பாவத்துக்குள் தான் இருக்கிறது. இந்த உலகத்தை நேசிக்கிற யாருக்கும் பரலோகம் போக முடியாது. ஆனபடி இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை வெறுத்தது போல நீங்கள் உங்களை சரீரங்களை வெறுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தான் மீண்டும் ஜனனம். அதுக்கு காத்திருக்க வேண்டும், அதுக்கு ஜெபம் பண்ண வேண்டும், உம்மோட வாழுவேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். என் ஆத்துமா உமக்கு கொடுக்கிறேன் சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். அவரை வரவேற்க வேண்டும், அழுது கூப்பிட வேண்டும், கலங்கி கூப்பிட வேண்டும், துக்க பாரத்தோடு கூப்பிட வேண்டும். உன் கணவன் பிரிந்து போனால் எவ்வளவு துக்கம் இருக்கிறதோ, உன் கணவன் வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிட்டு போனால் எத்தனை வேதனைகள் இருக்கிறதோ, எத்தனை பாரம் இருக்கிறதோ, அதை போல அழுது கூப்பிட்டால் கர்த்தர் உங்க உள்ளத்திலே வருவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உள்ளத்திலே வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உள்ளத்தில் வந்த பின்புதான் மீண்டும் நீங்கள் ஜெனிக்கப்பட்டிருக்கீங்க. மீண்டும் ஜெனிக்கப்பட்டதுனால அந்த அழிவுள்ள வித்து போயிடுச்சு, அழிவுள்ள தந்திரங்கள் போயிடுச்சு, அழிவுள்ள ரகசியங்கள் போயிடுச்சு, அழிவுள்ள பாவ வாழ்க்கை போயிடுச்சு. நீங்கள் அழியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர வேண்டுமானால் தேவ அபிஷேகத்தில் தேவ சபை அதிகமாய் கிட்டி சேருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் தேவனை அறியாமலும், தேவனை துதிக்காமலும், தேவனை மதியாமலும், தேவனை நன்றி செலுத்தாமலும் இந்த உலகத்தோடு வாழ்ந்து அழிவதற்காக தேவன் உங்களை தீர்மானிக்கவில்லை. நீங்கள் சீரியஸா எடுக்க வேண்டும். இந்த வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சரீரம் ரொம்ப முக்கியம், உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம். இந்த வேலை செய்வதற்கோ, டைம் பாஸ் பண்ணுவதற்கோ, பணம் சம்பாதிக்கிறதோ எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட், பெய்விடும் ஒரு காலம். இந்த நாளில் தேவ சித்தத்தை ஒரு பிள்ளை மீண்டும் ஜனித்தால் தேவ சித்தத்தை செய்து கொண்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. உங்களால் எவ்வளவாய் தேவ சித்தம் செய்ய முடியுமோ, அல்லேலூயா. இங்க வந்துட்டு இருந்து போகணும் கர்த்தர் சொல்லல, நானும் பேசிட்டு போகணும் கர்த்தர் சொல்லல. பேசணும்னு பரலோகத்துக்கு போகணும் முடியாது. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பரலோகம் விரும்புகிற அளவில் நீங்க வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் அந்த மீட்படையும். ஒரு சபையும் கொண்டு போக முடியாது, யாரும் கொண்டு போக முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறக்காம இருக்கணும். பிறந்தா ஒன்றி நரகம், இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம். நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு தன் சரீரத்தை தியாக பலியாய் ஒப்புக் கொடுத்தார். நீங்களும் அதன் வழிதான் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10, 11, 12 வருஷமாய் பேசி கொண்டிருக்கிறோம், அபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 20% ஜனம் கூட கர்த்தருடைய சித்தம் செய்ய இல்லை. பாஸ்டர் எங்களை கூப்பிடுறீங்க, என்ன பாஸ்டர் எங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய ஒரு சின்ன % மக்கள் கூட இல்லை. தேவ விருப்பத்தை நிறைவேற்ற ஏதோ ஒரு 10-15 குடும்பம். ஹல்லேலூயா. எவ்வளவு பாவம் என்று தெரியுமா? வார்த்தைகளை கேட்டு பரலோக ராஜ்யம் தான் உங்களுக்கு உண்டு என்று தெரியும். நீ வாழ போற வருஷமே 30 ஆண்டுகள், கூடி போன 20 ஆண்டுகள். அதை உங்களுக்கு உணர்த்தி 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 ஆண்டவர் கொண்டு போறார். எத்தனை உணர்த்தினாலும் நமக்கு அந்த உணர்வு வரமாட்டேங்குது. ஏதோ புஷ் பண்ணி தான் கொண்டு போக வேண்டி இருக்குது. எத்தனை காலம் புஷ் பண்ணுவாங்க? அநேக சபைகளுக்கு சத்தியம் தெரியல, சத்தியம் சொல்லிக் கொடுக்க புரியல. அதனால் அவங்க ஜனங்கள் அடிபட்டு போறாங்க. உங்கள் தேவ வார்த்தை எல்லா இடமும் வருகிறது. சரியா நீங்கள் பிடித்துக் கொண்டால் அது பலனுள்ளதாய் மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப அழிவுள்ள வித்தினால் அல்ல,
முன்னாட்களை மந்திரவாதம் செய்தோம், குறி கேட்க போனோம், துன்பத்தை அனுபவித்தோம், மலைகளுக்கு ஏறணும், காடு மலைகளுக்கு ஏறணும், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஓடணும். ஐயோ அவர் வந்திருக்கார், பேரு கூப்பிடுவார், தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று சொல்லி ஓடணும். ஒன்றும் பலன் இல்லை. அதுல ஒன்றும் விடுதலை காண முடியல. காரியம் ரட்சிப்பில்லை. ஓடுறது உண்மைதான், வசனம் கேட்டது உண்மைதான், கண்கலங்கினது உண்மைதான், கண்ணீர் வடித்தது உண்மைதான். மகளே மகனே என்று சொல்லி கூப்பிட்டு அணைச்சதெல்லாம் உண்மைதான். அப்படியானால் 1% மக்கள் கூட அவர்களால் ரட்சிக்கப்படவில்லை. இந்த கடைசி காலம் ரட்சிப்பில்லாம போனது காரணம் சுவிசேஷம் சரியா இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அடுத்து, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அல்லேலூயா. புத்தியுள்ள சபையா இருக்க வேண்டும். நீங்கள் அந்த சபை, உங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட், உங்க சபை நீங்க தான். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுவதற்குத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாய் மாறுவதற்குத்தான் இந்த ஆராதனைகளும் ஜபங்களும். இதை கற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தேவனை தரிசிக்கவும் பார்ப்பதற்கும் அக்கினி அபிஷேகத்தில் நிரம்புவதற்கும் இந்த திருவசனத்தில் இருக்கின்ற எல்லாத்தையும் கண்டுபிடிப்பதற்குத்தான் தேவன் சரியான சிந்தனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரியான சிந்தனை கொடுத்த மாம்சம் எல்லாம் புல்லை போலவும். ஹலோ ஹலோ, யாது மாம்சம்? தேவன் தந்திருக்கின்ற சரீரம் ஒரு புல்லுக்கொப்பாய் பேதுரு எழுதி வைக்கிறான். புல்லுக்கொப்பாக இந்த சரீரம் வாடி புல்லை போல அறுப்புண்டு போகும்போது மேல் இருக்கின்ற பூ என்ன செய்யுமா? அதுவும் வாடி போய் விடுமாம். இந்த மனுஷன் சம்பாதிக்கிறது எல்லாமே மனுஷனை புல்லுக்கொப்பாய் சொல்லுகிறான். அதன் மேல இருக்கின்ற பூதான் நம்ம சம்பத். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பூதான் சம்பத்து. இந்த உலகம் எல்லாமே சம்பத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்காங்க. உலகம் எல்லாமே எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி உயரலாம், எப்படி ஜாலியா வாழலாம், எப்படி நிம்மதியா இருக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவோ சிலர் சம்பாதித்தாலும், எவ்வளவு சேர்த்தாலும், எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் தேவனை பார்ப்பதற்கு கூட கண்கள் அநேகருக்கு இல்லை. ஆமே. நீங்கள் அப்படிதான். மற்ற சபை சொல்லும் போல விசுவாசிகளை முன்ன வச்சு கன்வென்ஷன் பிரசங்கி பேசுவாங்க. நீங்க நல்லவங்க, வெளியில இல்ல, நீங்க தான் சரியில்லை முதல்ல. ஹல்லேலூயா. இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க சரியா இருக்கோம். தந்திரமான வழியில் ஒன்றும் பரலோகம் போக முடியாது. தந்திரமான வழியை ஒன்று ஆண்டவர் காண்பிக்கல. அதுக்கு ஒரு ஸ்டெப் படியை காட்டுங்க. படி தான் நீங்க போக முடியுங்க. அல்லேலூயா. அதுக்கு எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வாங்க, அதை பற்றி பேசுவோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்குங்க. ரொம்ப நாள் கிடையாது. அதை எப்போது நீங்கள் பயபக்தியோடு இருக்க வேண்டும். உங்க சரீரத்தை குறித்து, உங்க ஆத்மாவை குறித்து பயபக்தியா இருக்க வேண்டும். பயபக்தியா இருக்க வேண்டும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏன் பயபக்தி? எந்த நிமிஷம் அவுட் ஆகுது தெரியாது. ரட்சிப்படைய முடியுமா? நன்மை செய்ய முடியுமா? சபை கட்ட முடியுமா? சேர்க்க முடியுமா? ஆத்மா உருவாக்க முடியுமா? அடுத்தவர் கண்ணீர் வடிக்க முடியுமா? ரட்சிப்புங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்போதும் புரிஞ்சு கொள்ளுங்க. அநேக இந்த நாளில் கட்டுற வீடானும் சரி, கட்டுற ஆலயமானும் சரி, கட்டுற சகலவுமே பூ கொப்பா இருக்கிறது. நாம் என்றைக்கு சரிந்து விழுகிறோமோ அது முடிஞ்சிடுச்சுங்க. அது முடிஞ்சிடு. எந்த சாம்ராஜ்யமானாலும் சரி. அநேக ராஜாக்கள் சாம்ராஜ்யம் கட்டுனாங்க, அவங்க சத்தத்தோட முடிஞ்சிடுச்சு. இனி அநேகருக்கு புத்தி இல்லாம, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யாம, கர்த்தருக்கு கொடுத்த தரிசனம் இல்லாம,
கர்த்தர் சொன்ன காரியங்களை ஒன்னும் செய்யாம ஏதோ ஒன்று செய்துவிட்டு கடைசி நாள்ல ஏதோ ஒரு நாயை போல செத்து போகிறதுக்கு எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம்? அதுக்காக தேவன் ஜீவனை தந்து உங்களை மீட்டெடுத்தார். அதுக்காக இயேசு தன்னை பாடுபட்டார். அப்படியான இயேசு உங்களை சொல்லாமே, உங்களை ஆசீர்வதிக்கத்தான் வந்தேன்னு சொல்லலாமே, உங்களை உயர்த்ததான் வந்தேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. ஆனபடி இந்த அழிந்து போற சரீரத்தை உருவாக்கத்தான், அழியாத ஒரு சரீரமாய் மாற்றத்தான் இயேசு வந்தார். உங்களுக்கு இருக்கின்ற இந்த சரீரம் ஒரு புல்லு. நீங்கள் உண்டாக்குனது 10 சென்ட் இடமானும் சரி, 100 சென்ட் இடமானும் சரி, வீடானாலும் சரி, எந்த பொக்கிஷமானும் சரி, எங்கே மறைத்து வைத்தாலும் சரி, எந்த டிப்போஸ் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட பண மேன்மையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அரசியல் மேனியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்ச்சியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட டாக்டராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பணம் சேவிக்காக இருந்தாலும் சரி, எதை சம்பாதித்தாலும் சொல்லுகிறேன், அது பூ அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்ல. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி நீங்கள் அழியாமல் தப்பித்துக் கொள்வதற்கு பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. 1% மக்கள் கூட ஆண்டவரை சரியா தேடுறது கிடையாது. 1% மக்கள் கூட ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு சின்ன % மக்கள் கூட உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது ஏன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல, ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது. கிறிஸ்து ரொம்ப சீரியஸ் ஆனவர், வசனம் ரொம்ப சீரியஸ். உங்க வாழ்க்கையை திருப்பி கொள்ள கர்த்தர் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை திருப்பி கொள்ள சொல்லுங்க. அதை இதை சப்பும் சவரம் பிடிச்சு கொண்டு இருக்காம, அதை இதை தேவையில்லாத காரியங்களை பிடித்து கொண்டு வாழாம உயிர் வீழ்ச்சி அடைய செல்லாம மார்க்கிட்ட கர்த்தர் சொல்லுங்க. ஜாக்கிரதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனமா இருக்க ஆவியானவர் சொல்லுங்க. இந்த சரீரம் மண்ணுக்கு வைத்திருக்கிறது, அதான் புல்லு. நாம் சாய்ந்த உடனே டாட்டா பிள்ளையாலும் சரி, டாட்டாவானாலும் சரி, அம்பானியா இருக்காலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, நாட்டை நடத்துகிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, சரியா இல்லாவிட்டால் அந்த சரீரம் புல்லு, அவங்க உண்டாக்குன சகலம் பூவா இருக்கிறது, அது மடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமே. ஒரு சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தாவிட்டால் பெந்தேகோ சபைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேக சபைகள் மனிதன் உண்டாக்கப்பட்ட நியம பிரமாணத்தில் போகும்போது அபிஷேகம் பெற்ற பெந்தேகோ சபைக்கு தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே. வெளிப்படுத்தல் என்ன யாருக்குமே சொல்ல முடியாது. அதான் சபையுடைய வேலை, அதான் சபையுடைய வேலை. சாத்தான் உங்களை திருடாம, சாத்தான் உங்களை வஞ்சிக்காம காப்பாற்ற வேண்டியது சபையுடைய பாஸ்டருடைய வேலை. எங்களோட புத்தி சொல்லி தருவதெல்லாம் கர்த்தருடைய வேலை. நாங்கள் பேச வேண்டியதை பேசுகிறோம். அல்லேலூயா. ஆனபடி இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, நீங்கள் மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமே. இந்த எல்லாருமே இன்றைக்கு பணத்தில் தான் ஓடுறாங்க. எல்லாரும் கர்த்தர் தாராளமாய் தருவா. அவர் மனசு வச்சா இஷ்ட மாதிரி பணத்து வரும். அவர் இஷ்டம் வைத்தால் தாராபாரா என்று பணம் வரும். அது உனக்கோ எனக்கோ எடுப்பதற்கல்ல, அதன் காரியம் கர்த்தருக்கென்று செய்து முடிப்பதற்குத்தான் பணம். அதை எடுத்து சந்தோஷமாய் வாழ்வதற்கோ, இஷ்ட மாதிரி வாழ்வதற்கோ, வேசித்தனம் பண்ணுவதற்கோ ஒன்றுமல்ல. அதை இப்படி எப்படி செய்யணுமோ அது செய்யாவிட்டால் பாவம் நிலைத்து உங்கள் என்னுடைய வீட்டில் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அத நம்பர் 1 பாவம். நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது நன்மை செய்யாமல் இருப்பதே பாவம். பாவம். அதிகமாய் தேவ சபை தேவனோடு சேர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனோடு இணங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் செய்து இந்த ஆஸ்தியை வெறுத்து, இது ஒரு புல் என்று சொல்லிவிட்டு வெறுத்து நீங்கள் எப்ப வாழத் தொடங்குறீங்களோ கர்த்தர் புதிய அபிஷேகம் உனக்குள்ளே ஊற்றுவார். உங்கள் எல்லாருக்குள்ளே புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற வல்லவர். உங்களுடைய சரீர விடுதலை மீட்படையும். உங்களுடைய கால்கள் தள்ளாடுக, முழங்கால்கள் சீராகும். இந்த மீட்பை அறிந்துவிட்டு ஜெபித்தாலே அந்த பரிசுத்த இரத்தம் உங்களுக்குள் இறங்கி உங்களை சுகமாக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த மீட்பை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு
நீங்கள் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும், ஒரு பெரிய விடுதலை உங்க சரீரத்தில் உண்டாகும், குடும்பத்தில் விடுதலை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த விடுதலை உண்டாகும். நீங்க சீக்கிரமாய் காண போறீங்க என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். கடைசியா முடிக்க போறோம். கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கு நிற்கும். வசனம்தான் வானத்தை உண்டாக்குனது, வசனம்தான் பூமியை உண்டாக்குனது, வசனம்தான் உலகத்தை கிரியேட் பண்ணது, வசனம்தான் பரலோகத்துக்கு மானத்துக்கு மேல் இருக்கிறது எல்லாம் கிரியேட் பண்ண வசனம். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய திரவியங்கள் எல்லாம் வசனத்திலே உண்டானது. இந்த பூமிக்கு அடியில் இருக்கின்ற எல்லா விளைச்சல்களும் எல்லா திரவியங்களும் எல்லா கள்ள ஜாதி கூட்டங்களும் பிசினஸ் பண்ணி இன்றைக்கு அநியாயம் செய்து கொண்டு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டானது. அல்லேலூயா. ஆனா உலகமோ ஆண்டவரை விட்டு தூரே போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் திருட்டு, எங்க பார்த்தாலும் அவமானம். ஒரு இடத்துல கூட சமாதானம் இல்லை. உலகம் தேவனை விட்டு பிரிந்து போயிடுச்சு. எத்தனை சுவிசேஷம் சொன்னாலும் அவங்களுக்கு தள்ள ஏற மாட்டேன். தேவனுக்கும் மனுஷனுக்கும் எந்த உறவும் இல்லை. அவர் வரும்போது மனுஷனை நம்பி உறவு வைக்க வந்தார். ஆனா மனுஷன் இன்றைக்கு ஆண்டவரோட உறவு இல்லாம எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேத வசனம் அழகாய் சொல்ல, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலை நிற்கும். என்றென்றைக்கு நிலை நிற்கும். ஆமென். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினது வசனம். லாசரவே வெளியே வா. செத்து போன 4 நாள் அடைந்து வெளியே வந்தான். உங்களை உயிர்ப்பிக்க போகிற தேவனுடைய வசனம். கர்த்தர் யாரை எல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை வசனத்தின்படி உயிர்ப்பிக்க போறார். வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடந்து வசனத்தின்படி கிரியை செய்து நீங்கள் வசனத்தின்படி வாழும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு புது ஜீவனை நான் கொடுக்கிறேன். ஆமென். புது ஜீவன். அந்த புதிய ஜீவன் உனக்குள் இறங்கும் போது ஐயா விடுதலை. அந்த புதிய ஜீவன் இறங்கும் போது வீட்டில் சமாதானம். அந்த புதிய ஜீவன் இறங்கினாதான் ஐயா உனக்கு நிம்மதி. இல்லாவிட்டால் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் எத்தனை கோடி ஆஸ்தி இருந்தாலும் உன் வீட்டுக்கோ எங்கேயும் சபைக்கோ சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஜீவன்ல தான் சந்தோஷமா வாழுகிறோம். அந்த ஒரே ஜீவன்ல தான் நிம்மதியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். என்னை கடைசி நாட்களிலே அந்த வார்த்தை எழுப்பும் என்று சொல்லி, என்னை கடைசி நாட்களில் வார்த்தை மத்தியாகத்தில் இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்போது என்னை கூப்பிடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தாறுமாறாக்குவதற்காய் பிசாசு கிரியை செய்கிறான். எப்படியாவது உங்க விசுவாசம் அதில் நிலைத்திருக்க கூடாது என்று சொல்லி உங்களை என்னை தாறுமாறாக்குவதற்காய் தேவன் போன் மூலம், டிவி மூலம், இன்டர்நெட் பல மார்க்கத்தின் மூலம், மனுஷன் மூலம், உங்க குடும்பத்தின் மூலம் உங்களை பிரிக்க பார்க்கிறான். ஜாக்கிரதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனைவியான ஒரு புருஷனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். சாராயம் வாங்கி கொண்டு வந்த கட்டுப்படுவியோ? சீட்டு வாங்கிட்டு வந்த கட்டுப்படுவியோ? நீ கொள்ளை அடிச்சிட்டு வான கட்டுப்படுவியோ? பணம் ஓட்டிச்சிட்டு வான கட்டுப்படுவியோ? ஒரு மிதிச்சிட்டு வான கட்டுப்படுவியோ? எது கட்டுப்படணும் அது ஆண்டவர் அதுக்கு தான் கட்டுப்பட சொன்னது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படி ஒரு ஆண்டவர் சொல்லல. எதுக்கு கட்டுப்படணுமோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை நீ இன்றைக்கு பிடிச்சுக்கோ. அந்த வார்த்தை தான் அவனோடு பேசி கொண்டிருக்கும். அந்த வார்த்தை தான் அவனோடு உறவாடி கொண்டிருக்கும். அந்த வார்த்தை தான் மெமரி பவர்ல இடைப்பட்டு கொண்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் நான் ஆத்துமாவில் இறங்கி கொண்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை இறங்க 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 நீ ஒரு புதிய ஜீவனை தரித்து கொண்டிருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த வார்த்தை மறுபிறப்பு தருகிறது. அந்த வார்த்தை பாவத்தை கழுவுகிறது. அந்த வார்த்தை உன்னை சுத்திகரிக்கிறது.
அந்த வார்த்தை புது ஜீவனை கொடுக்கிறது. இயேசுவிடத்தில் இருந்த புது ஜீவனை உனக்குள்ளே கொடுத்து சொல்லுகிறது, அந்த ஜீவனை உனக்கு தந்திருக்கிறேன், ஜீவனை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை எப்போது கூப்பிடுமோ அப்போது ஏறி வா என்று சொல்லி ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த பூமியில ஒரு மூமெண்ட்டும் இல்லை, பூமியில ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. ஒரே பெரிய சக்தி, யாரும் சேரக்கூடாது இருந்த இடத்திலே ஒரு சக்தி இடத்திலே வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமானால் ஒரு மனுஷ சரீரம் வேணும். அவர் ஆவியா இருந்தாலும் அவருக்கு ஒரு தோற்றம் உண்டு. யோவான் பார்த்திருக்கிறான். இயேசு ஆவியில இருந்தாலும் அவருக்கு ஒரு தோற்றம், ஒரு சாயல் உண்டு. அப்ப தேவன் வைத்திருக்கின்ற வார்த்தையை யாரு கொடுத்தாரு? மனுஷனுக்கு கொடுக்க தீர்மானித்தார். அல்லேலூயா. அதான் பிரச்சனை. எல்லாரும் ஊமையாக்கி வச்சிருந்தா பிரச்சனை இல்லையா இருந்து. அல்லேலூயா. ஆமே. நடக்கலாம் இல்ல? அல்லேலூயா. எல்லாரும் கண் கூட நான் பிரசவிச்சிருந்தா குழப்பம் இல்லை, இச்சிக்க மாட்டாங்க, கம்பு ஊனி ஊனி வாழ்ந்திருப்பாங்க. அல்லேலூயா. கண்ணு திறந்ததுனால தான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆமே. நல்லா புரிஞ்சுடுங்க, கவனமா இருங்க, ஜெபிங்க, பரிசுத்தமா வாழுங்க. அவரிடத்தில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அல்லேலூயா. மனுஷனுக்கு அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டுமானால் ஒரு சரீரத்தை உண்டாக்கணும். ஆமே. இல்லாவிட்டால் வெறும் வார்த்தை, அவர் வந்து ஆவியிலே அவர் பேசுறது போல அந்த வார்த்தை மாத்திரம் மனுஷனை காணாம செயல்பட்டால் அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று சொல்லி நம்ம எல்லாம் அம்பர்ந்துடுவோம். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனுஷ சரீரத்திலிருந்து பேசுகிறதையும் நடக்கிறதையும் எல்லாத்தையும் நம்ம அறிய வேண்டுமானால் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு சரீரம் வேணும். ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். பூமியில் இறங்கி தன் சாயல்ல ஒரு உருவத்தை உண்டாக்கினார். நீங்கள் நான் உருவந்தான். அல்லேலூயா. பிண்டத்துக்கு ஒப்பா இருக்கான். அவனை அழகுபடுத்தி சாயல்படுத்தி அவருடைய ரூபத்தின்படி வணைந்து தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் மனுஷன் ஆனான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அவன் பேசுகிறவனாய் மாறினான். ஆமென். அது வார்த்தையிலே வந்தது. அந்த வார்த்தை நமக்குள் இறங்கினது. நாம் பேசுகிறோம், ருசிக்கிறோம், முகருகிறோம், பார்க்கிறோம், இசைகிறோம். எல்லாம் கிறிஸ்துவின் ஒரு இசைவில் இருந்து உண்டாக்கப்பட்ட பால் வஸ்துவாய் இருக்க நாம் பயப்பட வேண்டும். பால் வஸ்துக்கள் ஒரு சைடு பார்த்தா இது பால் வஸ்து, நரகத்துக்கு வேண்டிய வஸ்துக்கள். ஒரு சைடு பார்த்தா ஆவிக்குரிய நல்ல வஸ்துவாக இந்த சரீரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது எதனால? நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன தயவு கிடைச்சாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாய்கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். அந்த வஸ்திரத்தை அழித்து போட பார்க்க கூடாது, அந்த வஸ்திரத்தை தொலைச்சு போக பார்க்க கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோவான் 1:14 என்ன சொல்லு பாருங்க. அந்த வார்த்தை கிறிஸ்துவாய் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அடுத்து என்னமா? அவருடைய மகிமையை கண்டு எத்தனை பேர் கண்டிருக்காங்க? ஐயா சபைக்கு சபைன்னு போயிட்டீங்களே, எங்க அந்த மகிமையை காண முடியாதா? ஹலோ ஹலோ ஹலோ. பைசலாம். ஒரு உபவாச கூடுகையிலோ ஒரு சண்டே கூடுகையில வந்து நம்ம சும்மா வந்து போன எப்படி அந்த மகிமையை காண முடியும்? அந்த மகிமையை காண வேண்டாமா? அந்த மகிமையை பார்க்க வேண்டாமா? அந்த மகிமையை முத்தம் செய்ய வேண்டாமா? உலகத்தை விட்டு அந்த மகிமையோடு நடக்க வேண்டாமா என்று பரிசுத்த ஆவியானவர் கேள்வி கேட்கிறார்.
நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன், என்னை பின்பற்ற சொல்லி இருக்காரு. அல்லேலூயா, ஆமென். எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை வீடுகள், எத்தனை பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை உங்க பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்காங்க, ஒன்றும் தெரியாம ஒன்றும் புரியாம அழிந்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா, பிறந்த மேனியாகவே இருக்கிறாங்க. இயேசுவை பற்றியுள்ள ஒரு கேள்வி கேட்டதும் கிடையாது, கண்டதும் கிடையாது. அல்லேலூயா. புறம்பே இருக்கிற மனுஷன் அழியும் போல நாம் அழியக்கூடாது, வெளியே கிடக்கிற மனுஷன் அழியும் போல நாம் அழியக்கூடாது. உங்களை கர்த்தர் முத்திரித்திருக்கா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 14வது வசனம் சொல்ல பாருங்க, அழகா தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறதை பார்க்க முடியும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமை. ஹல்லேலூயா, மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது. எத்தனை இருந்த வசனம் புரியுது? புரியுதா? அதான் புரியலையா? இனி பழைய வாய் ஒன்றும் அம்மமார் திறக்கக்கூடாது. பழைய வா, குண்டனி, கோளு, முறுமுறுப்பு ஒன்றும் உங்களுள்ள இருக்கக்கூடாது. கடைசியை தப்ப பண்ண முடியாது. அல்லேலூயா. சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும், விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும், முறுமுறுப்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு தந்த மருமகளை சிநேகித்து அன்பாக இருக்க வேண்டும். உனக்கு தந்த பிள்ளைகளை நேசித்து அன்பாக இருக்க வேண்டும். உங்களை அந்த மாமியை நேசித்து அன்பாக இருக்க வேண்டும். உங்களை அந்த அம்மா அப்பாவை நேசித்து அன்பாக இருக்க வேண்டும். சபையை நேசித்து மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில் ஒருவர் நேசித்து அன்பாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இல்லாவிட்டால் நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜபங்கள் எல்லாம் வேஸ்டாய் போய்விடும். மிக தெளிவாய் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் வந்து வார்த்தையா இருந்தவன், யாரும் சேரக்கூடாத ஒளியிடத்தில் இருந்தவன். அவர் என்ன செய்தாராம்? நம்மை ரட்சிப்பதற்கு வேற வழி இல்லாம நம்முடைய சரீரமாய் அந்த அற்பமான மண்ணுக்குள்ள அந்த ஆவியை இறங்க வேண்டுமானால் இயேசு மாம்ச சரீரமாய் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாம்ச சரீரமாய் இயேசு வெளிப்பட்டு தன்னை தேவன் என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் மரித்து பாடுபட்டு மரிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்ததினாலே அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு மனுஷ சாயலாய் வந்தார். இந்த மனுஷ சாயலாகிய இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீர்களோ, எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் பிள்ளையாய் மாற்றும்படி அந்த சரீரத்தில் வந்த தேவன் ஆவியாய் மாறி உனக்குள்ள சத்தியத்தினாலும் கிருபையினாலும் உனக்குள்ள இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவர் உங்களுக்குள்ள இறங்கி வந்ததுனால தான் நீங்க பிழைச்சது. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் பிழைச்சது. அவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால தான் நம்பிக்கை. அவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால தான் ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. என்னை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார் என்று சொல்லி அந்த அக்கறைக்கு என்னை கொண்டு சேர்ப்ப காரியம் எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வித்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டபடினாலே இனியாவது கீழ்ப்படியுங்க. அந்த வித்தினால நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த வித்தினால வாழுகிறதுனால இனியாவது கொஞ்சம் கீழ்ப்படிந்து கவனமாய் போனா நாம் தப்பி போகலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீதி காரியங்கள் சண்டை பேசலாம். அல்லேலூயா. எப்படி தப்பி போகணும், எதனால தப்பி போகணும்? ஒரு சிலுவையை காணுகிறதுனால சபை ஆகாது. ஒரு பெரிய மணியை கட்டுறதுனால சபை ஆகாது. பெரிய கூடாரம் சபை ஆகாது. பல கோடிகள் பணத்தை இறக்கினாலும் சபை ஆகாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடல்னாலும் ஒன்றுமில்லை, ஜபத்தினாலும் ஒன்றுமில்லை, வார்த்தைனாலும் ஒன்றுமில்லை. எல்லாம் சரியாய் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் இயேசுடைய ஞானப்பாலோடு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. அப்பதான் தீர்த்தும் உங்களுக்கு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நெருங்கி நெருங்கி பழகணும், நெருங்கி நெருங்கி வாழணும். நெருங்கி வாழ்வதற்கு தான் அபிஷேகத்தை தந்தா. அப்பனும் பிள்ளையும் போல வாழ்வதற்கு, அம்மாவும் பிள்ளையும் போல வாழ்வதற்கு,
கணவன் மனைவியும் போல வாழ்வதற்குத்தான் அந்த அபிஷேகத்தை வச்சு தான் அவரோடு கிட்டி சேர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டி சேரும்போது அவரோடு முடிவெடுப்பா. கிட்டி சேரும்போது பரலோகத்தை தரண்டாமா தர வேண்டாம் அவராக முடிவெடுக்காது. ஆமே, அவர் தான் முடிவெடுப்பா. அந்த கிட்டி சேர 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 அவர் முடிவெடுத்து உன்னை அழகாய் அந்த இடத்துல வைப்பதற்கு தேவையான உபத்திரத்தை உனக்கு கொடுத்து அந்த உபத்திரத்தை எல்லாம் சகிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அது தன் சரீரத்திலே அவர் பட்ட பாடுகளைப் போல உங்கள் உபத்திரம் உங்கள் சரீரத்தில் பாடுபட்டு வரும்போது சொல்லணும், இந்த உபத்திரம் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, இது என்னை அக்கறைக்கு சேர்க்கும்படி கத்த தருக சின்ன சின்ன உபத்திரமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருக்கு வேண்டுமானால் ஒளித்து ஓடிப்பை இருக்கலாம், ஒளித்து ஓடிப்பை இருக்கலாம். இல்லை இல்லை, நான் அவரோடு ஒப்புரலாக வேண்டுமானால் சிலுவை மரணத்துக்கு தன்னை முன்குறித்து இருந்தார். மாத்திரமல்ல, எங்கே செய்த ஒரு குற்றத்து நிமித்தம் தன்னை தலைகீழாய் அடித்து ஒப்புரலாகிவிட்டார். பைசலாம், எத்தனை புரியுதுங்க? ஆமே. அதே போல் இந்த நாளில் நாம் செய்த பாவங்களும் அக்கிரமங்கள் எல்லாம் தொலைத்து போட வேண்டுமானால் நீங்களும் ஆண்டவரே இந்த பாடுகள் வழியா நான் வருகிறேன், நீர் தந்த ஜீவ அந்த வசனம் ஜீவ ஆவியானவர் என்னை விட்டு போகக்கூடாது நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களோட இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும். ஆமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷீஹா பாபா ஷதரா பாபா பாபா லிஹா பாபா ஆமே ஆமே. ஹல்லேலூயா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே நாடுகிறே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என்னுள்ளமோ என்னுடலோ உமக்காகதான் ஏங்குதையா. என்னுள்ளமோ என்னுடலோ உமக்காகதான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. படுக்கையிலும் நினைக்கின்றே, ராஜாமத்தில் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன் தியானிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. உலகமெல்லாம் மாயையா உம்மன்
ஒன்றே போதுமையா, உலகம் எல்லாம் மாயையா, முன்பொன்றே போதுமையா, போதுமையா. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். எல்லாரும் கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கேட்ட வார்த்தையிலே நிலை நிற்கும்படியாக, கேட்ட வார்த்தையிலே நிலை நிற்கும்படியாக ஆவியான உங்களை அழகாய் வணைந்து கொள்ளும்படியாய் அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்திலும் கிருபைக்குள்ளும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். நமக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். நம்மை ஏமாற்றுவதற்கல்ல, நம்மை வஞ்சிப்பதற்கல்ல, நம்மை கெடுப்பதற்கல்ல, நம்மை தள்ளுவதற்கல்ல. அந்த வார்த்தையோடும் அந்த இயேசுவோடும் இணைந்து இருந்தால் மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவனுக்கு போக முடியும் என்று ஆண்டவர் தண்டு ஜீவனை உனக்கு தந்து உன்னை அழகாய் அழைத்து கொண்டிருக்கிறார். மற்ற மனுஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொத்து உண்டாக்கலாம், எதையும் உண்டாக்கலாம், ஆனால் நீ ஒரு பூவா இருக்கிறாய், புல்லா இருக்கிறாய் என்பதை உணர்த்தி கொள்ள வேண்டும் என்று அதை ஆண்டவர் நம்மிடத்தில் சுட்டி காட்டினார். இந்த நேரத்தில் எல்லா பாரங்களும் கவலைகளும் மாற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு சோசமுட்டு பாரத்தோடு வந்திருக்கிறாய், ஒரு சோசமுட்டு வியாதியோடு வந்திருக்கிறாய், சோசமுட்டி பாடுபட்டு வந்திருக்கிறாய். தேவ ஆவியானவர் உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். வாத பிடியிலே கட்டப்பட்டவனாய் வந்திருக்காய். அந்த வாத பிடி முட்டு வலி வாத பிடியிலே கட்டப்பட்டு வந்திருக்காய். கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரவிலே கால் அலறெடுத்து தூங்க முடியாம தத்தளித்து கொண்டிருக்க உன்னை அந்த கால் பாதத்தை தேவன் சந்திக்கத்தக்கதாய் ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த பாதம் எரிந்து கொண்டிருக்கிறதுனாலே தூங்க முடியாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படி சேத்தனாமா கடதரஷியாம். கெட்ட தரிசனங்களை கண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், கெட்ட தரிசனங்களை கண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், கெட்ட தரிசனங்களை கண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன். அந்த கெட்ட தரிசனம் உனக்கு முன்னே வராதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை முத்திரை போட்டு ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். தூடாபா ரகதனமா ரகத்தியாக உராபா லகர்ஷே தரகா பாபா ரீமாமா சந்து ரகா பாலா தரகா பாபா தீபாலா தரகட நமமா ஷதரகா பாபா ரீபா பாபா லேதரகன தரக ஷபாபா. அப்படி எல்லாரும் ஆவிக்குள்ள வாங்க, ஆவிக்குள்ள வாங்க, ஆவிக்குள்ள வாங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவிக்குள்ள வாங்க. கொஞ்ச நாட்களாக என் குடும்பத்தில் சலசலப்பா இருக்கிறது, பிள்ளைகளிடத்தில் சலசலப்பா இருக்கிறது, படிப்பில் சலசலா இருப்பது, ஒரு நிம்மதியும் இல்லை என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற உன்னை ஆவியானவர் சந்திக்கிறா. என் வார்த்தையின்படி நின்று என் வார்த்தையை கவனித்து அதில் ஆழமாய் போனா உன் வீடு கட்டப்படும், உன் வீடு கட்டப்படும். கொஞ்ச நாளாய் மங்கின அனுபவங்கள், கொஞ்ச நாள் சோர்ந்து போற அனுபவத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிற உன்னை ஆவியானவர் தேற்றும்படி இப்போது ஆவியானவர் உன்னை தேற்றும்படி வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகா. ஓடாபா தரகா பாபா ரிகாமா நாதாரா. புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில கைகூடி வரவும், புதிய காரியங்கள் செயல்பட்டு வரவும், புதிய பிறப்புக்குள் வர பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சில குடும்பத்தில் சத்துரு ஏறினது போல இறங்கி போவதற்கு நீ பாடுபடு, நீ பாடுபடு, நீ பாடுபடு. குடும்பத்தில் ஒருவராது பாடுபட்டு சத்துருவின் கிரியைகளுக்கு இடங்கூடாதபடி பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஒரு கண்ணு போய்கிறது மாதிரி, ஒரு போச்சல் எழும்புகிறது மாதிரி, ஒரு கண்ணுக்குள் பயங்கர வலி போச்சல் மாதிரி தேவ ஆவியானவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், தொட்டு கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், தொட்டு கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். ரீபாலா தரகமா நதுர பதரி ஹஸ்தரகபா. புதிய உயிர் வீழ்ச்சி வரட்டும்,
பெற்றுக்கொள்ளும். புதிய வீழ்ச்சி, புதிய உயிர் வீழ்ச்சி உனக்குள்ள வரட்டும். புதிய வல்லமையினாலே, புதிய அபிஷேகத்தினாலே, புதிய அக்கினினாலே கர்த்தர் உன்னை நிறைத்து பாதுகாக்கும்படி ஒரு அபிஷேகத்தின் மழை உனக்குள்ளே பொழிகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கொஞ்ச நாட்களாய் தொண்ட பகுதியில் ஒரு வலி, கொஞ்ச நாட்களாய் தொண்ட பகுதியில் ஒரு வலி, கொஞ்ச நாட்களாய் தொண்ட பகுதியில் ஒரு வலி கிரியை செய்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச கூட்டத்தில் வந்திருக்கின்ற சில அம்மமார்களை பார்த்து தேவன் சொல்வது, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது, ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபவாச கூட்டத்தில் வந்திருக்கின்ற நீங்கள் வாயாரியா ஆகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாய்களை கட்டுப்படுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வாய்களை கட்டுப்படுத்தத்தான் ஒரு சின்ன நாவை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாவை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் ஒரு சின்ன தீக்குச்சி காட்டை எரிக்கிறது போல ஆகிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி உங்கள் நாவில் வருகின்ற வார்த்தைகள் வீட்டை கெட்டுறது கிடையாது. உங்கள் வாயில் இருந்த கெட்ட வார்த்தை உன்னை தள்ளாட வைக்கிறது. உங்கள் வாயிலிருந்து வருகின்ற சில மோசமான வார்த்தைகள் இன்றைக்கு விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போது நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இளைப்பாறுதல் தந்து உங்களை அழகாய் நடத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். அப்படி எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஆமேன். கடபாரத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிங்க. கடன் பாரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வழியை திறக்கும்படி ஆவியானவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் மனதுருக்கமுள்ள தேவன், கர்த்தர் மனமிறங்குகிற தேவன், தரித்திரனை கர்த்தர் சந்திக்கிற தேவன். எங்கள் சபையில் அநேகருக்கு கடன் பாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் அந்த கடன் பாரத்தில் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கடபாரத்தில் இருந்து ஒரு விடுதலை தரணும். அவர் சும்மா தரமாட்ட வழி காட்டி தருவா, ஒரு வழியை காட்டி தருவா. அந்த வழிகளில் நாம் முன்னேறி போகும்போது, அந்த வழியை சரியாக பிடித்து கொள்ளும்போது உங்களுடைய கடன்கள் பாரங்கள் தீருவதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறேன் என்று தேவ பிள்ளைகள் அறிந்து அவர் வழிகாட்டுவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஜெபிங்க. ஆண்டவரே, என் கடன் பாரங்கள் தீர்த்து தர வேண்டும், என் கடன்கள் மாற வேண்டும், என் கடன் பிரச்சனை மாறி ஒரு சமாதானமாக வேண்டும், அதற்குத்தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு சமாதானம், கடபாரத்திலிருந்து மாறி ஒரு சமாதானத்தை தரும்படி ஆவியானவர் எனக்கு ஒரு பலத்தை என் வீட்டுக்கும் என் கணவனுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்துக்கு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்போதே கர்த்தர் அந்த வீடுகளை கண்ணோக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு செய்ய போவதற்காய் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது உள்ள ஜெபம். ஹல்லேலூயா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிங்க. திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமண பாக்கியத்தை பெண்களானும் சரி ஆண்களானும் சரி திருமண பாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை திருத்த உம்மால முடியும், ஒரு மனுஷரை சீர்திருத்த உம்மால முடியும். அநேக மணவாளர்களை திருத்த முடியும், அநேக பிள்ளைகளை சீர்திருத்த முடியும். நீ ஒரு திருமண வாழ்க்கை அழுது கொண்டிருக்கின்ற
பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில இணைக்கும்படியாய் அத்தனை பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, அத்தனை குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஒரு புதிய குடும்பமாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சபையோடு சேரட்டும், சபையோடு இணையட்டும். வரும் நாட்களில் பிள்ளை செல்வத்தோடு அவர்கள் வந்து கூடி கர்த்தரை ஆராதித்து ஒரு புதிய மனுஷனாய் மாற்ற திருமண தடைகளை மாற்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். திருமண தடைகளை இயேசுவின் நாமத்தில் நீக்கி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை இப்போதே நீர் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இதை புரிகிற பிள்ளைகள் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி, என் வீட்டில் அற்புதம் நடக்கட்டும், என் வீட்டில் அதிசயம் நடக்கட்டும், என் வீட்டை சாத்தான் துரத்தி வைத்திருக்கலாம், என் வீட்டில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும், என் வீட்டில் ஒரு மணமகள் வரட்டும், என் வீட்டில் ஒரு மருமகன் வரட்டும், என் வீட்டில் ஒரு மருமகன் வந்து சந்தோஷமடைய, நிம்மதியடைய, ஆறுதலடைய, என் ஆண்டவரே நீ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்டான். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய வல்லவர். ரீபாலாதா ரகாமானா சூராபா லதரகா பாபா ரீக்கலா கடனமன அந்துனா அத்துரா பௌடா. போதுமான பலத்தை கொடுங்க, போதுமான ஆரோக்கியத்தை கொடுங்க. ஜெபிக்க போதுமான ஆரோக்கியம், ஜெபிக்க போதுமான பலம், ஜெபிக்க போதுமான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து அந்த வார்த்தைகள் தேற்றும்படி, இந்த வார்த்தைகள் தேற்றும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒரு வீட்டுக்கு வைத்தால் அது அப்படி ஆகும். ஒரு வார்த்தை ஒரு வீட்டில் மேலே, ஒரு மனுஷன் மேலே, மனுஷி மேலே வைத்தால் அந்த வார்த்தை அப்படி ஆகும். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். மூன்றாவது பிள்ளை செல்வத்துக்காக ஜெபிக்க எல்லாம் ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க. ஆண்டவர் தாமே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அடையாளம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு எலிசபெத் வயதான காலத்தில் கிருபை செய்த ஆண்டவர் சீக்கிரமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, சாரால் 90 வயதில் இருக்கும்போது அற்புதத்தை செய்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வயத்திலிருந்து வருகின்ற சிசுக்கள் கர்த்தருடைய பணியை செய்யத்தக்கதாய், ஒரு கம்பீரம் உள்ள ராஜாக்களைப் போல நிற்கத்தக்கதாய், கர்த்தருடைய ஊழியம் செய்யத்தக்கதாய் தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து லேவி கோத்திரத்துக்குள்ளே உணைக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் பிள்ளை செல்வங்களுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளை செல்வங்களை கொடுக்க ஆவியானவரை நான் ஜெபிக்கிறேன். பிள்ளை செல்வத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கைகளை தட்டி சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படட்டும், சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஓ, கர்ம பாவங்கள் அழிக்கப்படட்டும், பந்திக்கப்பட்ட பாவங்கள் அழிக்கப்பட்டும், பழைய ஜென்ம பாவங்கள் அழிக்கப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பாவங்கள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே அழகான பிள்ளை செல்வங்களை கொடுத்து கர்த்தர் சபைக்குள்ளே மகிழ்ச்சி ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கண்ணீரை துடைப்பீராக. அந்நாளுடைய கண்ணீரை துடைத்ததை போல பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்க ஆவியானவரே நீ கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ நன்றி. நான் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் அற்புதத்தை செய்யட்டும், கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். வீடு கட்டுமான பணிக்காக நாம் ஜெபிக்க போறோம். வீடு கட்டுமான பணிக்காக நாம் ஜெபிக்க போறோம். வீடு கட்டுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதமாய் கட்டட பணிகளை செய்து கொடுக்கும்படி, அதில் ஒரு தடையுமில்லாதபடி கர்த்தர் குறித்த நேரத்தில் வீடுகளை கட்டி கொடுக்கும்படியாய் எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வீடு இல்லாத குடும்பத்துக்கு ஒரு வீட்டை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரதேசியா இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டை கொடுத்து சமாதானமாய் வாழும்படியாக கர்த்தாவே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த சரீரம் இளைப்பாறடைய, நீர் கொடுத்த சரீரம் சந்தோஷம் அடைய, நீ கொடுத்த ஆத்துமா மகிழ்ச்சியாக ஒரு உறக்கத்துக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை சமாதானமாய் நடத்தும்படி ஒவ்வொருவருக்கும் வீடுகளை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் தீர ஆவியானவர் கொடைபிடிக்கும்படியாய், ஆவியன் நின்று நடத்தும்படியாய், ஆவியன் நின்று எல்லாத்தையும் நடத்தி முடித்து கொடுக்கத்தக்கதாய் கர்த்தாவே உதவி செய்யும்படி தேவ பிள்ளைகள் ஊக்கமாய் கரங்களை நீங்கள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென், 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 ஆமென். ஓ glory, glory. ஷபா பா பா பா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியாய் நிரப்பும், அக்கினியாய் தொடும். ஆமென், ஆமென். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், எல்லாருக்கும் சம்பத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கணும். படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல வேலையிலே உட்கார வச்சு குடும்ப துக்கங்கள், குடும்ப பாரங்கள், குடும்ப வேதனைகள், குடும்ப அவமானங்களை எல்லாத்தையும் மாற்றி சத்துருவின் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவது போல குடும்பத்தின் மத்தியிலே பலரின் மத்தியிலே தாவீதை தூக்கி உயர்த்தினது போல ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகத்தினாலே தூக்கி அந்த இடத்துல உயர்த்தி வைத்து அழகு வாக்க தெய்வத்துடைய கரத்திலே வேலைகள் வழிகள் திறக்க படிக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல வேலைகளை சேர ஆவியான பரலோகத்தில் இருந்து எங்கள் சபைக்கு உதவும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அனுகிரகம் செய்ய போக எல்லா தயவுக்காய் சோத்திரம், சோத்திரம். வேலைகளை கொடுப்பதற்காய், படிக்கிற பிள்ளைகளை கண்மணி போல காத்துக் கொள்வதற்காய், மயக்கு மருந்துகளுக்கு ஒன்றும் அடிமையாகாதபடி, கொலைக்காரனாய் மாறாதபடி, கொள்ளைக்காரனாய் மாறாதபடி, உலகத்தின் அசுத்த சாராயங்களுக்கும் பொல்லாத சினிமைகளுக்கும் அடிமைட்டு விபச்சார பாவங்களுக்கு அடிமைட்டு போகாதபடி கர்த்தாவே ஒரு கூட்டம் வாலிபர்களை வலிவுள்ள பிள்ளைகளை ரட்சிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக சபையில் வருகின்ற குடும்பங்களுக்கு தேவ சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க போறோம். சத்துருவான பிசாசானவன் பணத்தை கொடுக்கிறான், நிம்மதியை இழக்க வைக்கிறான். பொல்லாத பிசாஸ் ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டு நுகத்தை வைத்து விடுதான். பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழகாய் வாழ வேண்டிய குடும்பத்தை வாழ விடாதபடி தாறுமாறாக்க பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கு அப்படி உள்ளவருடைய வீடுகளில் தேவன் ஒரு புதிய பிறப்பை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பிறப்பு இல்லாமல் இருக்காதனால சீர்கட்டு போகிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு வீட்டிலையும் செபிங்க, ஆண்டவரே சமாதானத்தின் ஆவியை தாரும். சமாதானத்து ஆவி எல்லா வீடுகளில் வரட்டும். பிள்ளைகளினாலோ புருஷனாலோ யாருனாலோ நிம்மதி அளந்து போனால் இந்த நாளில் இந்த நிம்மதி கொடுத்து ஆண்டவர் ஒரு புதிய கிருபைக்குள்ளே அக்கினியானவர் கொண்டு வரும்படி நாங்கள் சபையில் அத்தனை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கின்ற பட்டணம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். எங்களை சுற்றி இருக்கிற பட்டணம் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகணும். எங்களை சுற்றி இருக்கின்ற சபை வீடுகளில் பெரிய மாற்றம் உண்டாகணும், பெரிய சந்தோஷம் உண்டாகணும். இருக்கின்ற எல்லா கலகங்களும், இருக்கின்ற எல்லா அறியாமைகளும், இருக்கின்ற எல்லா தொந்தரவுகளும், இருக்கின்ற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் எங்கள் சபையிலே வருகின்ற அத்தனை விசுவாச குடும்பத்தின் வீட்டிலிருந்து வெளியேற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் சபைக்கு விரோதமாய் நிற்க பொல்லாத பிசாசே, வீட்டுக்கு விரோதமாய் நிற்க பொல்லாத பிசாசே, எழும்ப விடாமல் மக்களை வஞ்சிக்க பொல்லாத பிசாசே, தான் என்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்று மக்களை செய்ய விடாமல் அழித்து கொண்டிருக்கின்ற பிசாசே, ஆத்மா மீட்படையாம அவர்களை கட்டி கொண்டிருக்கின்ற பொல்லாத வலி சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வீட்டை விட்டு, இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு, இயேசுவின் நாமத்தில் கிராமங்களை விட்டு, இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பாபா ஊடாராபா கராகா பாபா அப்படியே ஜெபித்து முடிக்க போறோம், ஜெபித்து முடிக்க போறோம், ஜெபித்து முடிக்க போறோம். புதிய சுகமாக்க வெள்ளம் இறங்கட்டும், சுகமாக்க வெள்ளம் இறங்கட்டும், சுகமாக்க வெள்ளம் இறங்கட்டும். டயர்டுகள் மாறி போகட்டும், டயர்டுகள் மாறி போகட்டும், அசதிகள் மாறி போகட்டும், கால் வலிகள் மாறி போகட்டும், கால் வலிகள் மாறி போகட்டும், கண் எரிச்சல்கள் மாறி போகட்டும், மாறி போகட்டும். ஹல்லேலூயா. முட்டு வலிகள் மாறி போகட்டும். என்ன வலியில வந்திருக்காங்களோ அந்த வலிகள் எல்லாம் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக, சபிக்க உண்டாவதாக. அற்புதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நடத்துவதாக. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆவியான வந்து ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். அதிகமான ஆத்துமாக்கள் தேவ சபையிலே கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். அதிகமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வந்து விடுவித்தலை ஆக்கப்போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கடன்கள், நிந்தைகள், அபமாங்கன மாறி வீட்டில் துக்கம் மாறி சிரிப்புண்டாகும்படி ஜெபிக்கப்பா. அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய சுகநாறுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தகப்பனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.